நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க கூலி படத்தோட 8வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அது சென்னை டு வேலூர் வரைக்கும் ஒவ்வொரு ஜிலையும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்றத இந்த 8வது நாள் மட்டும் இல்ல 7வது நாளோட ட்ரேடிங் ரிப்போர்ட் அண்ட் கூலி படத்துக்கு 7 நாளைக்கும் சேர்த்து டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளவு இது மாதிரி எல்லாம் ஓவராலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இல்ல வழக்கம் போல முதல்ல சென்னையில இருந்து ஆரம்பிப்போம். 8வது நாள் ப்ரெடிக்ஷன் ரேஞ்சில அதன்படி சென்னையில 67 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு கூலி படம் ரிலீஸ் ஆன 8வது நாள்ல மட்டும். அடுத்து தமிழ்நாட்டுல 3 கோடியே 90 லட்சம் ரூபாய் கூலி படம் ரிலீஸ் ஆன 8வது நாள் அதாவது இன்னைக்கு வியாழக்கிழமை வசூலா மட்டும் கலெக்ட் பண்ணும். அடுத்து ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 85 லட்சம் ரூபாய் படம் ரிலீஸ் ஆன 8வது நாள் வசூலா மட்டும் கலெக்ட் பண்ணும். இது நான் ப்ரெடிக்ஷன்ல சொல்ற வசூல் தான். இந்த ப்ரெடிக்ஷன்றது இப்ப ட்ரேடிங் ரிசல்ட்லாம் என்கிட்ட ரொம்ப பக்காவா வந்துட்டு இருக்கு. அதனால எல்லாம் பார்த்து கிளியரா தான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நெருக்கி தான் சொல்லுவேன். நேத்தே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு ட்ரேடிங்ல. அதனால ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷன்ல உங்களை சந்தோஷப்படுத்த கொஞ்சம் ஒரு சில கோடிகளை எக்ஸ்ட்ரா சொல்லலாம் சொன்னேன். அதுக்கு ஏத்த மாதிரியே கரெக்டா 4 கோடி டிஃபரெண்ட் வந்திருக்கு. சோ அந்த வீடியோ கடைசியில பேசும்போது பாருங்க. அடுத்து கேரளால 39 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும் படம் ரிலீஸ் ஆன 8வது நாள் வசூலா மட்டும். இந்த அளவுக்கு டவுன் கிரேட் போயிட்டு இருக்குங்க. ஏன்னா வீக் டேஸ்ன்றதுனால பெருசா புக்கிங் எல்லாம் இல்ல. அடுத்து கர்நாடகால 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் படம் ரிலீஸ் ஆன 8வது நாள் வசூலா மட்டும் கூலி படம் கலெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நார்த் இந்தியால படம் ரிலீஸ் ஆன 8வது நாள் வசூலா மட்டும் கூலி படம் கலெக்ட் பண்ற அமௌண்ட் 1 கோடியே 65 லட்சம் ரூபாய். ஆக்சுவலி நார்த் இந்தியால கூலி படம் வந்ததுல இருந்தே ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கு சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு மத்த தமிழ் ஊடகங்கள் பண்ணாத அளவுக்கு இந்த படம் பெருசா பண்ணிட்டு இருக்கு நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இத்தனைக்கும் அமீர் கான சும்மா ஒப்புக்கு தான் வச்சிருக்கோம். சரி ஓவரால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூலி படம் 8வது நாள் வசூலா மட்டும் 8 கோடியே 89 லட்சம் ரூபாய் கிட்ட கலெக்ட் பண்ணும். இது என்னோட ப்ரெடிக்ஷன் ரேஞ்ச் தான். என்னோட ப்ரெடிக்ஷனா இருந்தாலும் நாளைக்கு உங்களுக்கு கிளியர் கலெக்ஷன் போடும்போது பெரிய டிஃபரன்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. மினிமம் 2 கோடி மேல இல்ல கீழே போலாம் அவ்வளவுதான். அடுத்ததா ஓவர்சீஸ்ல 3 கோடியே 25 லட்சம் ரூபாய் கூலி படம் ரிலீஸ் ஆன 8வது நாள் வசூலா மட்டும் கலெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வேர்ல்டு வைடா கூலி படம் ரிலீஸ் ஆன 8வது நாள்ல மட்டும் 12 கோடியே 14 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும். படம் ரிலீஸ் ஆன 8வது நாள்ல ஒரு வீக் டேல இந்த ஒரு கலெக்ஷன்றது ஓரளவுக்கு பெஸ்ட் தான் சொல்லும். இப்போ கூலி படம் 7வது நாள் அதாவது இன்னைக்கு 8வது நாள்ல ப்ரெடிக்ஷன் ரேஞ்சில போட்டோம். நேத்து ப்ரெடிக்ஷன் ரேஞ்சில தான் சொல்லிருப்போம். இன்னைக்கு அதுக்கான கிளியர் ரிப்போர்ட் வந்துருச்சு. சோ அந்த வசூல் இப்ப பார்ப்போம். அதன்படி கூலி படம் தமிழ்நாட்டுல மட்டும் 4 கோடியே 25 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நேத்து. ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 75 லட்சம் ரூபாய் படம் ரிலீஸ் ஆன 7வது நாள் வசூலா வந்திருக்கு. கேரளால 45 லட்சமும் கர்நாடகால 1 கோடியும் நார்த் இந்தியால 1.5 கோடியும் இந்தியா முழுக்க நேத்து கலெக்ஷனா 8 கோடியே 95 லட்சம் ரூபாயும் கலெக்ட் ஆயிருக்கு. அடுத்து ஓவர்சீஸ்ல 2 கோடியே 80 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடா 11 கோடியே 75 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு படம் ரிலீஸ் ஆன 7வது நாள் வசூலா மட்டும். இது என்னோட ட்ரேடிங் ரிப்போர்ட். உங்களுக்கு ப்ரொடியூசர் வட்டம் அப்படினு பார்க்கும்போது மேக்ஸிமம் 5 கோடி வரைக்கும் தான் டிஃபரண்ட் வரும் 2 கோடியில இருந்து. ஆனா கண்டிப்பா 2 கோடின்றது ப்ரொடியூசர் சைடுல எப்பவுமே அதிகமா தான் வைப்பாங்க ட்ரேடிங்கை விட. சோ இதுதாங்க கலெக்ஷன் ஃபார்முலா. ஆக்சுவலி இது ஒன்றும் அந்த காலம் கிடையாது. பெருசா பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒண்ணுமே தெரியாம இருக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய வந்து ட்ராக்கிங் ரிப்போர்ட்லாம் இருந்துட்டு இருக்கு. சோ அதன்படி வந்து ஓரளவுக்கு கிளியரா இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த வசூல்ன்றது 100% உண்மையா இருக்கும்னு சொல்ல மாட்டேன். ஆனா 90% உண்மையா இருக்கும். சரி இப்போ இந்த கூலி படம் 7 நாளைக்கு டோட்டலா ஒவ்வொரு ரீஜன்லயும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்றத பாத்துருவோம். அதன்படி தமிழ்நாட்டுல 111 கோடியே 90 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு படம் ரிலீஸ் ஆன 7 நாள் வரைக்கும். ஆந்திரா தெலுங்கானால 56 கோடியே 50 லட்சம் ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கு. கேரளால 22 கோடியே 75 லட்சம் ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கு. கர்நாடகால 37 கோடியே 85 லட்சம் ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கு. நார்த் இந்தியால 35 கோடியே 75 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியா முழுக்க கூலி படம் ரிலீஸ் ஆன 7 நாள் மொத்த வசூலா பாத்தீங்கன்னா 264 கோடியே 75 லட்சம் ரூபாய். ஓவர்சீஸ்ல படம் ரிலீஸ் ஆன 7 நாளோட டோட்டல் வசூலா 165 கோடி வந்திருக்கு. சோ ஓவராலா இந்த எல்லாத்தோட கூட்டு தொகையா வேர்ல்டு வைடா படம் ரிலீஸ் ஆன 7 நாள் மொத்த வசூலா 429 கோடியே 75 லட்சம் ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 430 கோடி என்னோட ட்ரேடிங் ரிப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கு. நீ பாக்ஸ் ஆபீஸ்ல கிளவரா சொல்றனா ட்ரெண்ட் சூட் சினி எக்ஸ்ப்ளோர் ரெண்டும் ஒன்று தான் நினைக்கிறேன். அப்புறம் ப்ளூ தக்காளி ரொம்ப ட்ரேடிங் நெருக்கமா சொல்லிட்டு இருப்பாரு. சோ அதுல டெய்லியும் போடுறவரு அப்படி பார்க்கும்போது நம்ம கலெக்ஷன் அவரோட நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி டிஃபரெண்ட் இருக்குமா. அவருக்கே இந்த ப்ரொடியூசர் சைட்ல விட்ட அந்த வசூல்றது நிறைய டைம்ல பெருசாலாம் டிஃபரெண்ட் வந்திருக்கு. இந்த ட்ராக்கிங் ரிப்போர்ட் கொடுக்குறவங்க பல பேர் இருக்காங்க. சோ அவங்களுக்குள்ளேயே நிறைய வந்து டிஃபரன்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஆனாலும் எல்லாரும் ஒரு புள்ளியில ஒரு டைம்ல வந்து நிக்கும் போது அது நிறைய இடத்துல கரெக்டா தோணும். ஆனா மோஸ்ட்லி எல்லாருமே டிஃபரா தான் ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா அது சில சின்ன ஒரு டிஃபரெண்டோட தான் இருக்கும். கிட்டத்தட்ட சொல்ல போனா 100 கோடியில ஒரு 10 கோடி கிட்ட டிஃபரெண்ட் இருக்குன்றீங்களா. இவ்வளவுதான் மக்களே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். உங்களுக்கு ரொம்ப கிளவரா சொல்லிட்டேன். ஏன்னா எப்பவுமே என் வீடியோவை பொறுத்த வரைக்கும் இதுதான் சொல்லிட்டு மூவ் பண்றவன் நான் கிடையாது. இது எதனாலன்னு சொல்லிட்டு மூவ் பண்றவன். சோ இப்போ முடிச்சுக்கிட்டு நாளைக்கு ஆரம்பிக்கலாம்.